ஐயா நம்ம இடம் நம்ம ஊர் பாதுகாக்க நாம தான் சண்டை செய்யணும். இந்த புறம்போக்குகளுக்கு எது புறம்போக்குன்னு தெரியாது, எது பட்டான அவ்வளோ பெரிய புரட்சியாளன் நெலின்ங்கிறாங்க. அவன் சிலைவே தள்ளி விட்டு ஒரு சின்ன பையன் வாங்கிட்டு ஒன்று கடிச்சு போயிட்டான். படம் இருக்கு பாரு, ரஷ்ய புரட்சியாளன் நெலின் சிலை சாஞ்சி கிடக்கும்போது சின்ன பையன் ஒன்று கடிச்சிட்டான் சிலை மேலே. இது எம்மாத்திரம். பிரான்ஸில் போர் விமானம், அமெரிக்காவில் துப்பாக்கி, ரஷ்யாவில் தோட்டா, இஸ்ரேலில் பீரங்கி, இதையெல்லாம் அப்படி ஒவ்வொரு நாடாக பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்து எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போகிற? மொட்டை கத்தினாலும் சொந்த கத்தியாக இருக்கணும் ராஜா. இவர்கள் ஆக்கிரமிச்சால் அது ஆக்கிரமிப்பு இல்லை. கடலுக்குள்ளே பேனா வைக்கிறது கடல் ஆக்கிரமிப்பு இல்லையா? அப்போ நீங்கள் என் மக்களின் வாழ்விடங்களை வீடுகளை இடித்தது போல நாங்கள் இடித்தா குற்றமா? இப்போ இடித்தா குற்றம், ஆட்சிக்கு வந்து இடித்தா சட்டம். அவ்வளோதான் அவ்வளோதான். கேட்டால் நாங்கள் இலவசமாக தான் மருத்துவத்தை கொடுத்துருக்கோம் கொடுத்து கொண்டு இருக்கிறோன்னு. அப்போ ஏன் ஐயா எம்ஜிஆருக்கு முடியாத போது அங்கே போய் படுக்கலை? எதுக்கு அப்போலோ பண்ணார்? எதுக்கு ஐயா கருணாநிதிக்கு முடியாத போது எம்ஜி ராமச்சந்திராவுக்கு காவேரிக்கும் போனார்? அங்கேயும் படுக்கலை. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் படுத்தா ராஜீவ்காந்தி மாதிரி நீங்களும் போயிருப்பீங்க. இதுதானே. நான் இந்த பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் பிறகு வேலைக்கு இருப்பார். அவர் பேர் மாயாண்டி தவிர இவர் பேர் கிட்டான். அங்கே காரிச்சாமின்னு ஒரு திருப்பான் வில்லை. அவன் மாயாண்டி ஊரில் பெரிய மனுஷன். அவரை என்னோட நீ கம்பு கட்டி ஜெயிச்சுட்டு அப்புறம் சொல்லு பஞ்சாயத்துன்றான். உடனே இவர் எங்கள் அண்ணன் ஐயா, அவர் மாயாண்டி காலில் போய் விழுந்து கம்பு எடுத்துக்கிட்டு, ஐயா உங்களை வண்டிக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு வண்டிக்கு முன்னாடி இருந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன்னா எதிர்த்த மாதிரி வர ஆபத்து எனக்கு பின்னாடி தாயா உங்ககிட்ட வரணும். அதனால் நான் காரிசாமியை கம்பு கட்டி ஜெயிக்கிறேன்யா, நீங்கள் என்னை வாழ்த்தி விடுங்கயான்னு வாழ்த்து வாங்கிட்டு போவார். அது மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறேங்க இல்லைங்க, இந்த நிலத்தில் என் மக்களுக்கு என் இனத்திற்கு எந்த ஆபத்துனாலும் என்னையை தாண்டி தான் வரணும். அதில் அவர் கேட்பார் காரிசாமி, டே நீ யாரா, நீ இடையில வந்த பையன், நேற்று வந்த பையன், நீ அவருக்கு பாதுகாப்பா, நீ என்னை எதுக்க போறியாடா அப்படின்னு. அவருக்கு திருப்பி பதில் சொல்லுவார், இங்கே பாருங்க, பிறக்கும் போதே மாட்டுக்கு 2 காது இருக்கு, ஆனால் இடையில தான் 2 கொம்பு வருது. அவ்வளோ பெரிய மாட்டுக்கு இடையில வந்த அந்த கொம்பு தான் பாதுகாப்பு. அதனால சீமா எப்போ வந்தான் அப்போ வந்தா இப்போ வந்தாலும் எப்போ இடையில வந்தாலும் இந்த சீமா தான் பாதுகாப்பு. அவன் சொல்லுவான், இவெல்லாம் நேற்று வந்த பையன், நாங்கள் 60 வருஷமா நீங்கள் கிழிச்சதுல தான் நாங்கள் வீதியில் நிற்கிறோம். நீங்கள் எனக்கு பிரச்சனை எங்கள் தலைவர் சொன்னது தான், துன்பத்தை தந்தவனுக்கு அது திருப்பி கொடுத்துரு, வழியை தந்தவனுக்கே திருப்பி கொடுத்துருங்க. 60 ஆண்டுகளாக எங்களுக்கு பிரச்சனையை தவிர எதையும் தரல, அந்த பிரச்சனையை ஒரு தடவை திருப்பி உங்களுக்கு தரோம். கொஞ்ச நாள் வெயிட் அண்ட் சி. ஆமாம், இதில் அமைச்சர்லாம் 90 விழுக்காடு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான வேலைகள் முடிந்து விட்டது. நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் மெதுவாக வண்டி ஓட்டுப்பா, அது எங்கே பாருங்க ஒரு கல்லை வச்சாங்க. அது யார்? எங்கள் ஐயா அன்புமணி இருக்கார்ல, அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நட்ட கல். அது ரொம்ப நாள் இருந்துச்சு. அதை தம்பி உதயநிதிக்கு பொருட்கள் தூக்கிட்டு வந்துட்டேன். இந்தா பாருங்க கல், இந்தா பாருங்க கல்லுன்னு. அதி மேதைகள் இருக்காங்களா, முற்போக்கு திலகங்கள். நீங்கள் ஒரு செங்கோலை வைத்து எங்களை செங்கோட்டைக்கு அனுப்பிவிட்டீர்கள். என்ன செய்கிறது? இன்னும் ஐயா முரசொலி படிப்பார், தேநீர் குடிப்பார், வடை சாப்பிடுவார்னு கொண்டு தினம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பகுத்தறிவு முற்போக்கும் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டு மரபினர். சிவன் முருகன் கோயிலில் இருந்தோம், மாயோனை வழிபட்டு கொண்டிருந்தோம், குலதெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தோம். இதெல்லாம் அறிவு இருக்கிற செய்யலாம், இதெல்லாம் பகுத்தறிவு இருக்கிற செய்யலாம், இதெல்லாம் முட்டாப்பை செய்கிறது, இதெல்லாம் அவன் செய்கிறதுன்னு கூட்டிட்டான். பிராமணர்கள் நம்மளை கோயிலுக்குள்ளே வராதேன்ட்டான், நுழையாத தீட்டுன்ட்டான். இவன் கோயிலே தீட்டு போகாதுன்ட்டு வெளியே எடுத்துகிட்டு கடைசியாக கோயிலிருந்து கூட்டிகிட்டு வந்து வர, சிவன் கோயிலேருந்து நேராக வர, திருச்செந்தூர் பழனியிலிருந்து நேராக வர, இங்கே வர கடற்கரைக்கு வர, புதகுழியில் ஐயா ஆடண்டான கட்டை அடித்து பாடிக்கிருக்க, பஜனை பாடியிருக்க. எது புதகுழியில் கோயிலேருந்து கூட்டி சமாதியை கும்பிட விட்டால் தான் பகுத்தறிவு. போ என்னத்தே பண்ணி தொலைங்க. அதுவும் குறிப்பாக ஏகனாபுரம் மக்கள் தைரியமாக இருங்க. அவர் சொல்கிறாரு, எங்களை பாதுகாங்கள், அதுக்காக தான் நாங்கள் வந்தே இருக்கோம், நீங்கள் கவலையே படாதீங்க, துணிஞ்சிருங்க, தைரியமாக இருங்க, தொடர்ந்து போராடுவோம்.
ஆனால் பட்டினி கிடப்பது அந்த மாதிரி போராட்டங்களை கைவிடுங்க. ஏன்னா மனித உயிருக்கே மதிப்பளிக்காத அதிகாரங்கள் இவை. நம் பசியை பொருள்படுத்தாது. உடலை வருத்தி கொள்ளாதீர்கள். தொடர்ச்சியாக களத்தில் நின்று முழக்கமிடுங்கள். தொடர் முழக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு கூட்டம் நடத்தலையா, அந்த மாதிரி செய்வோம், தொடர்ச்சியாக செய்வோம். நாங்கள் உண்மையிலேயே நம்ம கிராமத்தில் தான் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். நான் அனுமதி தரலை. கையெழுத்து வாங்குறதுக்கே அனுமதி தரலைன்னா பார்த்துக்குறேங்க. ஏன்னா பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கு 2500 பேர் 3000 பேர் போட்டிருக்காங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் பேர் போட்டால் அது செய்தி ஆயிடுச்சுன்னா ஒரு சுட்டு செய்திங்க. ஒரு ட்விட்டர் பக்கத்தை முடக்க வேண்டியது இருக்குங்க. ஒரு ட்விட்டர் 4 வரி எழுதி போடுவோன்னா 4 வரி அதை முடக்க வேண்டியிருக்கு. அதில் தேசத்தின் இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்ற வேண்டியிருக்கு. 4 வரி இல்லையா? அதனால் பரந்தூரில் வானூர்தி நிலையம் வராது. அது வராது, அதை விட்டுருங்க. நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டோம். இருக்கிற வானூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனை சொல்லுங்கள். அது பத்தலைன்னு யாராவது போராடினா அதுக்கப்புறம் நாங்கள் மற்றதை யோசிப்போம். அதனால் அதிலே நாங்கள் பறந்துக்கிறோம். இண்டிகோ கூட இன்னும் 2 வண்டிக்கோ கொண்டாந்திங்கன்னா எங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் இங்கே பாருங்கள், தூத்துக்குடி போகிறதுனா காலையில் ஒன்று இருக்குங்க, அதிகாலையில் கிளம்பணும். அதுக்கு நான் பாஸ்போர்ட் வீசா எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. நீலாங்கரையிலிருந்து ரொம்ப தூரம். என்னையெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. அண்ணே டவுனுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கானேங்கிறாங்க. சிட்டிக்குள்ளே வருவீங்களான்னு நினைக்கிங்க. டே இருங்கடா. ஏன்னா அது அந்த மாதிரி நிலைமை இருக்குது. இப்போ அதனால் எந்த ஊருக்கு போனாலும் கோயம்புத்தூருக்கோ திருச்சிக்கெலாம் முன்னாடி அலைவரிசை அதிகமாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. டக்குன்னு 11 மணிக்கு 11:50க்கு 12:05க்கு இருக்குண்ணே, 1 மணிக்கு ஒன்று இருக்குண்ணே, 2 மணிக்கு ஒன்று இருக்குண்ணே. இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் விட்டால் அடுத்த நாள் காலையில் தான். நீங்கள் ஏர்போர்ட்டை கட்டுங்க, நானும் என் தம்பி தங்கச்சியெல்லாம் போய் கிரிக்கெட் ஆடுறான். வேறு என்ன பண்ணுறேன்? ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த வானூர்தி நிலைய வாசலில் நின்று யாராவது ஒரு பயணி இந்த வானூர்தி நிலையத்தில் எங்களுக்கு வசதி குறைவாக இருக்கிறது, புதிய வானூர்தி நிலையம் வேண்டும் என்று போராடியது உண்டா? வானூர்தி நிலையம் வேண்டாம், என் விளைநிலத்தை என்னிடத்தில் விட்டுவிடு என்று 320 நாட்களாக என் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வானூர்தி நிலையத்தில் ஒரே ஒரு பயணி போராடியதை காட்டு, ஒருத்தரை காட்டு, நாங்கள் வாய்மொழி எல்லாம் போயிடணும். இருக்கிற வானூர்தி நிலையத்தில் 100 தடவைக்கு மேலே மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுந்துட்டு, அது நல்வாய்ப்பா எவன் தலையிலையும் விழாதனால எவனும் சாகலை. இல்லைன்னா அதுக்கு எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருப்போம். ஏய் இருக்கிறத ஒழுங்கா கட்டியா, புதுசாக அப்புறம் போய் நோட்டுறது இருக்கட்டிங்களா? இருக்கிறத ஒழுங்கா கட்டியா? உங்களால் நம்ப முடியுதா? உண்மையிலேயே 100 முறை விழுந்திருக்கு. ஏதோ நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டான், யார் தலையிலையும் விழலை. இருக்கிற வானூர்தி நிலையம் 1321 ஏக்கர்ல கட்டப்பட்டு, உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி இறங்கி நின்று பறந்துடுச்சு. அப்புறம் என்ன அதுல பிரச்சனை? என்ன பிரச்சனை? இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் கிடையாது, ஒரு வானூர்தி கிடையாது, ஒரே ஒரு இண்டிகோ வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்க. ஒரே ஒரு இண்டிகோ. காலையில் திருச்சிக்கு போனீங்கன்னா அடுத்த நாள் ராத்திரிக்கு வண்டியில், அடுத்த நாள் காலையில் தான் வர முடியும். நோ ஃப்ளைட்டு. அப்புறம் என்ன இதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டு? என்ன? ஐயோ ஐயோ. அதாவது இவர்களை மாறி அறிவார்ந்து சிந்திக்கிறவர்களை நீங்க சந்திக்கவே முடியாது. இந்த வானூர்தி நிலையத்தில் இருக்கிற மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஒரு பன்னாட்டு முனைமம் இருக்கு, அதை பிரதமர் இப்ப சீரமைச்சு திறந்துட்டாரு. ஆனா இன்னும் செயல்படலை, இருக்கிறதே செயல்படலை. 1321 ஏக்கர்லயே நீங்க இன்டர்நேஷனல் டெர்மினல் இருக்கு, டொமஸ்டிக் டெர்மினல் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு. அப்ப நீங்க இங்க என்ன சொல்றீங்க? அந்த 4563 ஏக்கர்ல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். 3246 ஏக்கர் அது 46 ஏக்கர் புள்ளி 38 ஏக்கர் மக்களுக்கானது, அதாவது விளைநிலங்கள், பட்டா நிலம். அது 1317 ஏக்கர் புள்ளி 18 ஏக்கர் 317.18 ஏக்கர் அரசு புறம்போக்குங்கிறீங்க.
அதையே ஆவணப்படம் சொல்லுது பாருங்க. 300 ஏக்கர் தான் அரசின் புறம்போக்கு. இந்த புறம்போக்குகளுக்கு எது புறம்போக்குன்னு தெரியாது, எது பட்டாணம் தெரியாது. அது 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 வேற பிரச்சனை, அது வேற பிரச்சனை. அதை விடுங்க, அதை விடுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு பன்னாட்டு முனையமா உனக்கு தேவைப்படுது, இன்டர்நேஷனல் டெர்மினல் ஏர்போர்ட் தேவைப்படுது, வச்சுக்க. நீ இந்த அரசு புறம்போக்கு இடம்ங்கிறீல, அதில் கட்ட. அது 1317 ஏக்கர் இருக்குல்ல, அதில் கட்டு. அதில் கட்டிட்டு போ. அங்கே அது உள்நாட்டு முனையமாக இருக்கட்டும், அது டொமஸ்டிக்காக இருக்கட்டும், இது இன்டர்நேஷனல் ஆக்கு, வேணான்னு சொல்லலை. அது வளர்ச்சி. எது வளர்ச்சிங்கிறது அப்புறம் பேசுவோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். இப்போ கன்னியாகுமரியிலேருந்து யாரும் சென்னைக்கு வர்றதில்லை, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. துபாயோ, அரபு நாடுகளோ, இல்லை சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, எங்கே போகிறதுனாலும் திருவனந்தபுரம். ஏன்? அங்கே கிட்டத்தில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்றதில்லை, பெங்களூர் போயிடறான், அங்கிட்டு கிட்டத்தில் இருக்குது. இந்த மதுரையில் நாங்கள் பன்னாட்டு முனையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி அங்கே போடு. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, கம்பம், குமிழிலாம் நாங்கள் அங்கே வந்து ஏறி மலேசியா, சிங்கப்பூர் எங்கே போய்கிட்டு போகிறோம். சென்னையிலே வந்து குவியணுங்கிற தேவை ஏன் உருவாகுது? பிரித்து விடு. அது மாதிரி கோவையில் போடு. சேலத்திலிருந்து அங்கேருந்து வர்றவங்கலாம் அங்கே இருக்க பன்னாட்டு முனையம்னா அங்கேருந்து பறந்துட்டு போகிறாங்க. எல்லாரையும் நாட்டை விட்டு ஓட வைக்கிறதுல இருக்கிறீங்க. எல்லாரும் வெளிநாடு போகணும். நீங்கள் இங்கே இருக்கணுமா? நீங்கள் இங்கே இருக்கணும். கொடுமையாக இருக்கு. 9 கோடியே 30 லட்சம் பேர் பயணிக்கிறான் ஒரு ஆண்டு ஒன்று இருக்கு அட்லாண்டா அமெரிக்காவினுடைய வானூர்தி நிலையத்தில். அதில் 1 கோடி பேர் தான் வெளிநாட்டவர். மீதி 8 கோடி 30 லட்சம் பேரை உள்நாட்டுக்காரன் தான். அதுவே 4700 ஏக்கரில் தான் கட்டப்பட்டிருக்கு. இங்கே வெறும் 90 லட்சம் பேர் தான் பயணிக்கிறான் தமிழ்நாட்டில். இங்கே நம்ம நாட்டில் 90 லட்சம் பேர். இதுக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் ஏற்பட்டு வருது? அது 2050 அது வளர்ச்சியை நோக்கி போகுமா? அடுத்த வருஷம் நாங்கள் இருப்போமா இல்லையான்னு தெரியல. நீ 50க்கு போயிட்ட ராஜா. செல்போன் இல்லைன்னு எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்ல ராஜா. எங்களுக்கு ஃப்ளைட் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை, கார் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை, போராட்டம் வந்ததில்லை, டிவி இல்லை, மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, ஏசி இல்லைன்னு எவனும் வீதிக்கு வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. இன்னைக்கு போராடுகிற எங்கள் வேளாண்குடி மக்களை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி ஏமாளி மாதிரி தெரியும். ஒரு விவசாயி வீதியில் நிற்கிறான் என்றால் அது நாடு இல்லை, நரகம் என்று புரிந்து கொள். நீ அது நாடு இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு என்று பொருள். எதை பற்றி இவர்களுக்கு அக்கறை இருந்திருக்குது? விளைநிலங்களின் வளமே இந்த நாட்டில் குறைவு. 130 கோடி மக்கள், இரவு உணவில்லாமல் 28 கோடி மக்கள் பசியோடு உறங்க போகிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு தூங்க போகிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, தொலைக்காட்சியை திருப்புங்கள். அப்படியே ஊட்டச்சத்து இல்லை வலையொலியை தட்டுங்களேன். குழந்தைகளை அப்படியே சோர்ந்து போய் பூஞ்சை நோய்பட்டு சத்தில்லாத எலும்புந்தோலுமான குழந்தைகளை தோளில் கிடத்தி கொண்டு தாய்மார்கள் தந்தைமார்கள் அழுவதை பாருங்கள். உங்கள் குழந்தைகளைப் போல எங்கள் குழந்தையும் ஊட்டமாக வளர உங்கள் சம்பளத்தில் ஒரு 500 ரூபாய் அனுப்பி வையுங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்துவதை பாருங்கள். அப்ப குழந்தைகள் நல பணம், அந்த சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒதுக்குறீங்களா? அது எங்க? பல ஆயிரம் கோடி ஒதுக்குறீங்களா? இது எங்க? அப்படி கேள்வி கேட்டால் நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க, ஒதுக்கீடு. அதான் நீங்க ஒதுக்கிட்டோம். நாங்க அளிப்போம்னு சொல்லலையே, வழங்குவோம்னு சொல்லலையே. எங்க அந்த பணம்? நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த பிஞ்சு குழந்தைகள் தானே. நாட்டின் வளம் என்பது அவர்கள் தானே. அவர்களை பட்டினி போட்டுட்டு என்ன வளர்ச்சி பற்றி பேசிட்டு நீ? சரி, முதல்ல வா, வளர்ச்சினா என்னன்னு பேசுவோம். வா. இப்போ இந்த வானூர்தி நிலையம் வந்தால் வளர்ச்சி அடைஞ்சிரும். தமிழ்நாடு சிப்காட் வந்தால் வளர்ச்சி அடைஞ்சிரும். எல்லாம் வளர்ச்சி தான். சரி, அப்புறம் இதுக்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை சாப்பிட்டு வர முடியலையே, இங்கே காலையில் சோறு போட்டால் தான் படிக்க முடியுங்கிற நிலைமையாக இருக்குது. அது வளர்ச்சியில் வருது, டெவலப்பில் வருது. அதெல்லாம் அது வருது. கல்லூரிக்கு போகிற என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுக்க வேண்டிய தேவை எது வருது? வறுமை, பாவர்ச்சி. அதெல்லாம் வளர்ச்சியில் வருது. ஒரு 1000 ரூபா இல்லை, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா இல்லை, 1000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. செப்டம்பரில் இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா. ஏன்?
வறுமை ஏழ்மை இதெல்லாம் வளர்ச்சியில் வருது, டெவலப்பில் வருது. 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டு இன்னும் 1000 ரூபாய்க்கு கையேந்த வைத்ததுதான் இவர்கள் காட்டுகிற கட்டமைக்கிற வளர்ச்சியின் அன்பு மக்களே. எத்தனை சிப்காடு, எவ்வளவு தொழிற்சாலை, அது யார் வளர்ச்சிக்கு? யார் வளர்ச்சிக்கு? யார் வளர்ச்சிக்கு? எது ஒன்று சரியா இருந்திருக்கு சொல்லு? ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம். அறிவை வளர்க்கிற கல்வி தனியாரின் மிக உயர்ந்த விற்பனை பண்டம். சந்தை பொருள், லாபம் கொட்டுகிற தொழில். வகுப்பறைகள் வியாபார அறைகளாக, வர்த்தக அறைகளாக மாறிவிட்டது இந்த நாட்டில். நீ வெக்கம் இல்லாம வளர்ச்சி பற்றி பேசிக்கிட்டு இருக்க. மாணவர்களுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீ, பஸ் கட்டணம் இலவசம். நான் பஸ் கட்டணத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆட்சியாளர்களே, கல்வியை தரமாக இலவசமாக கொடுங்கிறேன். வளர்ச்சி பற்றி பேசுறீங்க, வெக்கம் அல்ல? பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு கட்டுவதற்கு காசு இல்லாமல் என் தாய்மார்கள் தாலியை, தங்கத்தை, தோடு, தொங்கட்டானை, மூக்குத்தியை அடமானம் வைத்து கலட்டி வைத்து அந்த காட்சியெல்லாம் பார்த்த பிறகும் நீங்க டெவலப் பற்றி பேசுகிறீங்க. டெவலப் எதுவும் எது டெவலப்? உயிரை காக்கும் மருத்துவம் இருக்கா? கேட்டால் நாங்கள் இலவசமாக தான் மருத்துவத்தை கொடுக்குறோம், கொடுத்துருக்கோம், கொடுத்து கொண்டு இருக்கிறோன்னு. அப்போ ஐயா எம்ஜிஆருக்கு முடியாத போது அங்கே போய் படுக்கல? எதுக்கு அப்போலோ போனார்? எதுக்கு ஐயா கருணாநிதிக்கு முடியாத போது எம்ஜி ராமச்சந்திராவுக்கும் காவேரிக்கும் போனார்? அங்கேயும் படுக்கல. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் படுத்தா ராஜீவ்காந்தி மாதிரி நீங்களும் போயிருப்பீங்க. இதென்ன? அரசை நடத்துகிறவர் தானே அம்மையார் ஜெயலலிதா. அவர் ஆட்சி அதிகாரத்தின் கீழே தானே அரசு மருத்துவமனை இருக்குது. அப்புறம் அவர் அப்போலோவில் போய் படுத்தாங்க சொல்லுங்க? 75 நாளில் போனவங்க 7 நாளில் போயிடுவாங்கன்னு நம்பிக்கை. ஏன்? அவ்வளவு தரம், அவ்வளவு ஸ்டாண்டர்ட், அவ்வளவு குவாலிட்டி மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தரம் உயர்த்தப்பட்டிருக்குதா? இல்லை. நீங்க பாருங்க, இப்ப 1000 ரூபா குடும்ப தலைவிக்கு, அது எதில் வருது? அது வளர்ச்சியில் வருது. கல்லூரிக்கு போகிற நம்ம தங்கச்சிகளுக்கு 1000 ரூபா, அக்காவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றாங்க. சரி, இதெல்லாம் வளர்ச்சியில் வருது. மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் இலவசமாக வந்துடுது. மடிக்கணினி, சைக்கிள் எல்லாம் இலவசமாக வந்துடுது. இப்போ அந்த 1000 ரூபா குடும்ப தலைவிக்கு போகுது. ஆனால் தண்ணீர், ஆவின் இருக்குல்ல, ஆவின் பால் விற்பனை இருக்குல்ல, அதோடு சேர்த்து தண்ணீர் அரசு விற்பனைக்கு கொண்டு வருது. தண்ணீர் ஒரு குடும்பத்துக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறான். நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டு தண்ணியை வைப்பேங்கிற. நீ என்ன செய்ய? 1000 ரூபாய் நீ வச்சுக்க, தண்ணி இலவசமாக தாண்டுற. தூய தண்ணீரை தன் நாட்டு குடிமக்களுக்கு கொடுக்கும். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியாத அரசு இருந்தா என்ன, செத்தா என்ன? அது அரசு இல்லை, தரிசு. தண்ணீர் உலக உயிர்களின் உடைமை. அதை விற்பனைக்கு கொண்டு வந்தது யார்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற நீர், இதை மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றிய நாடு இல்லை, அது நரகம். நீங்க வளர்ச்சி பற்றி பேசுறீங்க. இங்கே கூடியிருக்கிற என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த நாட்டின் குடிமக்கள் நீங்கள், இது என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள ஒன்று சொல்லுங்கள். ஏர்போர்ட்டு, அதானி போர்ட்டு, ஃப்ளைட் இருக்கா? இல்லை. ட்ரெயின், ஒரு விபத்து நடந்தது ஒடிசால, உடனே இதை தனியாருக்கு கொடுத்தா தான் சரியாக நடக்கும். அதை நான் ஏற்கிறேன். இப்போ நீட்டு தேர்வை யார் நடத்துறது? இந்தியாவில் தரமான மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற நிறுவனத்திற்கு என்ன வேண்டுதல்? அவனுக்கு எதுக்கு ஒப்பந்தம் கொடுத்த? எதுக்கு கொடுத்த? நீட்டு தேர்வை அவன் நடத்துறான். இதெல்லாம் வளர்ச்சி. நல்லா சிந்திங்க. தேர்வு எழுத போகிற போது பிள்ளைகளின் மனநிலை என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? எப்படி இருக்கணும்? ஆனால் தேர்வு நிலை, அந்த தேர்வு எழுத போற அந்த அரங்குக்குள்ளே நுழையும் போது நம் தங்கையும் தம்பிகளும் படுற பாட பாருங்க. தலைமுடியை விரிச்சு விடணும், 1/4 கிராம் கூட இல்லாத மூக்குத்தியை கலட்டணும். ஏன்னா அதுக்குள்ள விட்டு கொண்டு போயிடுவாங்கிறான். இதை நம்ப சொல்றான். இந்த மூக்குத்திகளை விட்டு கொண்டு போயிடுவாங்க, தோடுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ஒருவேளை சுடிதார் இதுவரைக்கும் கை இருந்தால் இங்கே நறுக்கிடுவான். தலைமுடியை விரிச்சு விடணும். இதை விட கொடுமை உள்ளாடைகளை கலட்டி தேர்வு அரங்கத்துக்குள்ள அனுப்புனது. இது எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு? இந்த மனநிலையில போய் என் தங்கச்சி தம்பிகள் எந்த மாதிரி தேர்வை எழுதுவார்கள் என்று நீங்க சொல்லுங்க. ஆனால் நீ சரியான அப்பனாத்தாளுக்கு பிறந்தவன், சீக்கியன் டர்பாவலோட வர்றான்டா, தலைப்பாயோட வர்றான்டா.
தேர்வு எழுத வர்றான்ல. நீ உண்மையிலே நல்ல ஆண்மகனாக இருந்தால், நேர்மையாளனாக இருந்தால், அவன் தலைப்பாகை கலட்டி முடியை கழட்டி விட்றா பார்ப்பேன். நீ சரியான ஆள் கழட்டி விட்றா பார்ப்போம். தொலைச்சி போடுவேன். ஏன்னா கத்தியோட தான் தேர்வருக்குள்ளே வருவான். சிரிக்காத, நான் சீக்கியனுக்கு ரொம்ப சொந்தக்காரன், நெருங்கிய சொந்தம். அவன் என் முன்னாடி வந்து குதிச்சு வாழை வீசி சுற்றுவான். எங்கள் ஆளுகள்லாம் அண்ணன் நம்மளும் இப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு சுற்றணும்னே. இப்போ சுற்றின உள்ளதுக்கு போடுவாங்க, வந்து சுற்றுவோம் பேசாமல் இருக்கும். கொடுமை. இதெல்லாம் வளர்ச்சி. தொடர் வேண்டிய தனியார் கொடுத்துடணும். நம்ம என்ன சொல்கிறோம், நீட்டு தேர்வே ஒன்றால் நடத்த முடியல, தரமாக அமெரிக்காவுடைய ப்ரோமெட்ரிக் அந்த நிறுவனம் தான் நடத்தும்னா தேர்தல் ஆணையத்தையும் தனியாக கொடுத்துரு, நல்லா தேர்தல் நடத்திடும்ல. கொடுத்துரு, அப்படியே பாராளுமன்றத்தையும் கொடுத்து கட்டத்து கட்டி விட்டுருங்க. என்னை கேட்டால் அந்த செங்கோலுக்கு பதிலாக வைக்கோலையாவது வச்சுருக்கலாம். ரெண்டு மாடாவது வந்து பசியார தின்ட்டு போயிருக்கு. கால கொடுமை. அதில் 2 பேர் கிளப்பி விட்டான். அந்த செங்கோலை கையில் பிடிச்சி வந்தால் தொடர் வண்டி விபத்தாகி பல பேர் செத்து போயிட்டாங்க. இதை நீங்கள் எண்ணற்ற நாடுகளில் வந்து இப்போ தம்பி நாங்கள் வரும்போது பார்த்துருந்தோம், 20 ஏக்கரில் சைனாவில் செங்காயின்னு ஒரு இடத்துல ஒரு விண்ணுறுதி நிலையம் இருக்குது. ஒரு பெரிய விண்ணுறுதி இருக்குது. ஆனால் 20 ஏக்கரில் ஒரு விண்ணுறுதி நிலையம் இருக்குது. அதில் ஆண்டு ஒன்றுக்கு 3,11,00,000 பேர் பயணிக்கிறான். 20 ஏக்கரில். லண்டனில் ஹீத்ரோ அந்த வானூர்தி நிலையத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 8 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. ஆனால் 3033 ஏக்கரில் தான் அது கட்டப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒன்று நீங்கள் கவனிங்க, இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குல்ல, வானூர்தி நிலையம் இருக்குல்ல, அதுக்கு இந்த 1321 ஏக்கரை யார் கொடுத்தது? மக்கள். நாங்கள் தான் கொடுத்தோம். தேவை இருந்தது கொடுத்தோம். இது தேவையில்லை, தடுக்கிறோம். இவ்வளோதான் இங்கே இருக்க பிரச்சனை. இது தேவையில்லைன்னு நினைக்கிறோம், தடுக்கிறோம். இந்த நீங்கள் சொல்கிற 2050க்கு பிறகு ஒருவேளை வளர்ச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இன்னும் எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்களே கொடுக்குறோம். 12 ஏரி அதில் நாசமாக போகிறது. 12 ஏரி, 17 குளங்கள், 11 குட்டைகள், 5 தாங்கல்கள், எல்லாம் நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டார்கள் மக்கள் என்று சொல்லுகிற அரசு, ஓடி போய் தேடி போய் இடித்து மக்களை வெளியேற்றுகிற அரசு, இது மக்களின் வாழ்விடங்களை, விளைநிலங்களை, நீர்த்தேக்கங்களை ஆக்கிரமிப்பதை எப்படி ஏற்பது? அதனால தான் நாங்கள் விரட்டி அடிக்கிறோம், நாங்கள் தடுக்க நினைக்கிறோம். இவர்கள் ஆக்கிரமிச்சால் அது ஆக்கிரமிப்பு இல்லை. கடலுக்குள்ளே பேனா வைக்கிறது கடல் ஆக்கிரமிப்பு இல்லையா? அப்போ நீங்கள் என் மக்களின் வாழ்விடங்களை, வீடுகளை இடித்தது போல நாங்கள் இடித்தா குற்றமா? இப்போ இடித்தா குற்றம், ஆட்சிக்கு வந்து இடித்தா சட்டம். அவ்வளோதான். இந்த அது அம்மா மகுவா மைத்ரா கூட கேட்டாங்க, சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு கூட கிடையாது, அதுக்கு எதுக்கு வானூர்தி போக்குவரத்து அமைச்சகம், அதுக்கு ஒரு தெண்ட சம்பளம்? கலைச்சி விடு. எதுக்கு? உக்ரைனில் போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர். படிக்க போன நம்ம பிள்ளைகள் சிக்கிக்கொண்டார்கள். அங்கே கிடந்து பல நாட்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். படங்களை வாங்கும்போது பார்க்கும்போது நமக்கு பதட்டமாக இருக்குது, அவங்க பேசி எழுப்பின காணொலியெல்லாம். ஆனால் இங்கே இருந்து நம் நாட்டு வானூர்தியை அனுப்பி அங்கே படிக்க சென்ற, அங்கே வேலைக்கு சென்ற நம் மக்களை பாதுகாப்பாக திருப்பி இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை என் உடன் பிறந்தார்களே. காரணம், சொந்தமாக ஒரு வானூர்தி இல்லை. ஒன்றே இருந்தது, ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸு. அதை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க? டாட்டாட்ட. திருப்பி யார்கிட்ட கொடுத்தாங்க? அவர்கிட்ட. இவர்கள் இந்த விமானத்தெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. புஷ்பக விமானம் தான் அவங்களுக்கு. அதான் ஏன்னா வீரசவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறையிலிருந்து புல்புல் குருவி இருக்கு பாருங்க, இந்த நண்டி இருக்கும், பொறிச்சு விழுந்த கோழி குஞ்சு அளவுக்கு இருக்கும், அது ரெக்கையில் ஏறி பறந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி விமானங்கள். ஐயோ இந்த பைத்தியக்கார பயில்கள்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்கேப்பா, பெரும்பாடாக இருக்குது. வளர்ச்சி என்றால் ஒரு நாடு தன் நாட்டு குடிகளுக்கு, பிள்ளைகளுக்கு தரமான, சரியான, சமமான கல்வியை கொடுக்க அதை நோக்கி நகர்கிறது, அதை நோக்கி செயல்படுகிறதுனா அது வளர்ச்சி, அதை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். உயிரை காக்கும் மருத்துவத்தை ஆக தரமாக தன் நாட்டு குடிகளுக்கு ஏழை பணக்காரன் என்று பாகுபாடின்றி
இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி குடிமகனுக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்குது என்றால் அது டெவலப், அது வளர்ச்சி. சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலை, ஆனால் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டணும், வசூலிக்கிறவன் தனியார் முதலாளி. இது யார் காசு? யார் காசுல சாலை போட்டீர்கள்? மோட்டர் பைக்குக்கு ரோடு டாக்ஸ், ஸ்கூட்டருக்கு ரோடு டாக்ஸ், ஆட்டோக்கு ரோடு டாக்ஸ், லாரிக்கு ரோடு டாக்ஸ், கார் வாங்க மகிழ்ந்து எல்லாத்துக்கும் ரோடு வரி, சாலை வரி இருக்கிறது. என் வண்டிக்கு 3 லட்சம் ரூபாய் நான் ரோடு டாக்ஸ் கட்டியிருக்கேன். ஆனால் எந்த ரோட்டில் ஓட்டுவதற்கு என்று கேட்டால் உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? ஆனாலும் டோல் குறுக்க. அந்த காலத்தில் திருட்டு பையன் முகமுடியை போட்டுக்கிட்டு சரக்குன்னு அப்படி கட்டியை கட்டி என்ன வச்சிருக்கா கொடு, பையில் என்ன வச்சிருக்கா கொடுன்னு ராத்திரியில் சாலையில் மறித்து பணத்தை பறிப்பான். இப்போ ராத்திரி இல்லை பகல் இல்லை, எப்போ கட்டையை குறுக்க போட்டு என்ன வச்சிருக்கா எடு. அது 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 ரா கொள்ள, இது ரா பகல் கொள்ள. என்ன இருக்குது? ஒன்றுன்னு உங்களுக்கு சொந்தமாக ஒன்று இருக்கா? எல்ஐசின்னு ஒன்று இருந்தது, அதுவும் பங்குகள் தனியாருக்கு விற்கப்பட்டுருச்சு. முன்னாடிலாம் இராணுவ ரகசியம்னு ஒன்று பேசிகிட்டு இருப்போம், அதெல்லாம் இராணுவ ரகசியம்னு. இப்போ இராணுவமே இல்லை, உனக்கு எங்கே ரகசியம்? எங்கே இருக்குது சொல்லு? இருக்கா? முதல்ல சீருடையை தனியார் கொடுத்தாங்க, அப்புறம் அங்கே சாப்பாடு போடுற கேண்டீனை தனியார் கொடுத்தாங்க, அப்புறம் நெஞ்சு கவசம், அப்புறம் துப்பாக்கி தயாரிப்பது, தோட்டா, எல்லாமே பிரைவேட்டைசேஷன். பாதுகாப்பு கருவிகள் உற்பத்தி செய்வதில் முழுக்க முழுக்க அந்நிய முதலீடு. அப்புறம் என்ன உனக்கு பாதுகாப்பு இருக்கும்? என்ன உனக்கு ரகசியம் இருக்கும்? பீரங்கி எங்கே வாங்குற? இஸ்ரேலில். எங்கே வாங்குற? பிரான்ஸில் போய் நீ ரபேல் விமானம் வாங்கிட்டு வர்ற, போர் விமானம் வாங்கிட்டு வர்ற, அதில் 200 கோடி ஊழல். பிரான்ஸில் போர் விமானம், அமெரிக்காவில் துப்பாக்கி, ரஷ்யாவில் தோட்டா, இஸ்ரேலில் பீரங்கி. இதையெல்லாம் அப்படி ஒவ்வொரு நாடாக பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்து எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போகிற? மொட்டை கத்தினாலும் சொந்த கத்தியாக இருக்கணும் ராஜா. அடுத்த வீட்டில் அருவா கம்பளை வாங்கிட்டு வந்துச்சுட்டு அவனுக்கு நமக்கும் சண்டைனா இப்படி. இது ரபேல் போர் விமானம் வாங்கினதில் ஊழல். அந்த ஃபைல் எங்கே, அந்த கோப்புகள் எங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. அந்த கோப்புகள் காணாமல் போயிடுச்சு, ஃபைல் காணாமல் போயிடுச்சுன்னு நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சொல்லுது. ஒரு அற்ப ஃபைலை பாதுகாக்க முடியாத நாடு இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு எப்படி நம்புறது? கேட்டால் டெவலப்பு, வளர்ச்சி. ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா வளர்ந்துருமா? இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டில் என்ன வளர்ந்துருக்கு காட்டு? என்ன வளர்ந்துருக்கு காட்டு? இலவச அரிசி போடணும், தீபாவளி பொங்கலுக்கு இனாம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும். அதான் அரை கிலோ வெல்லம், 1 முளை கரும்பு, அரிசி. அது வெல்லம் குஜராத்தில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து அவ்வளவு பூச்சி பிடிச்சி உருகி ஓடுது. அதை கேட்டால் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் அடுப்பில் போட்டு உருக்கத்தானே போகிறீங்க, அது அந்த வேலை உங்களுக்கு மிச்சமாகட்டும், நாங்களே உருக்கிட்டோம். அது அது ஒரு கொடுமை தான், அது ஒரு கொடுமை தான். இலவச வேட்டி சேலை முந்திரி பருப்பு எதுக்கு? எங்கள் மாமா தான் எழுதுனாங்க. நாங்கள் அடித்த கொள்ளையை நீங்கள் கேள்வி கேட்காமல் இருக்குன்னா அதுக்கு. அந்த மாதிரி இது ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு. அதனால வளர்ச்சின்னா எது வளர்ச்சின்னு இருக்குது? வளங்களை அழித்து, நிலங்களை அழித்து, அது ஒரே ஒரு முழக்கம் தான் நமக்கு. ஏர் ஓட்டு நிலத்தில் ஏர்போர்ட்டு எதுக்கு? அதுதான் நம்ம கேட்குறது. நீ எந்த இடத்துலையும் ஏர்போர்ட்டு கட்டலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் விளைநிலங்களை உருவாக்க முடியாது. ஒருவேளை நீ 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டிட்டு போயிட்டா, நாளைக்கு எனக்கு மிகப்பெரிய உணவு பஞ்சம் வருது, விளைநிலங்களின் தேவை எனக்கு அதிகமாக இருக்குது, விளைநிலங்களை உருவாக்கணும், இந்த ஏர்போர்ட்டை தகர்த்துட்டு நான் மறுபடியும் விளைநிலங்களை உருவாக்க முடியுமா? பரம்பரை என் பாட்டனும் முப்பாட்டனும் போராடி காட்டை திருத்தி மேட்டை திருத்தி தெல்லு விழுதியாக்கியதை விளையிற நிலமாக மாற்றுறதுக்கு எவ்வளவு ரத்தம், எவ்வளவு வேர்வை, எவ்வளோ உழைப்பை கொட்டியிருப்போம். இதெல்லாம் வெக்கம் வளர்ச்சின்னு. ரோடு போட்டுக்கிட்டு போகிறாங்க என் உடன் பிறந்தார்களே, வலையொலியில் இருக்குது பாருங்கள். ரோடு போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு தம்பி எழுதியிருக்கான், அன்னை சாலையில் வலிக்கு விழுந்து பார்த்துருப்ப, சாலையே வலிக்கு, ரோடே வலிக்கிட்டு போனதை பாரு அப்படின்றான். சின்னதாக ஒரு தூரல், அப்படி ரோடு அப்படியே நகர்ந்து போய் அங்கே கிடக்கு. அங்கே ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் திருநெல்வேலியில் நம்ம பாட்டனார் வாபுசி பேரில் விளையாட்டு அரங்கு கட்டிட்டு வந்துட்டான். அரை மணி நேரம் சின்ன மழை பெஞ்சோடனே மொத்தமாக அடிஞ்சு கிலோ விழுந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க, சின்ன பசங்க, பள்ளிக்கூடத்து பசங்க அந்த தூணை பிடிச்சி ஆட்டுறாங்க, கொலன்னு பூரா கல் செங்கல் சிமெண்ட் எல்லாம் கீழே வந்துட்டுது. இதுதான் இவங்க.
இப்போ வளர்ச்சி என்றால் எது வளர்ச்சின்னு இருக்குல்ல? எது வளர்ச்சி? பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வச்சார் காமராஜர். பல இடங்களுக்கு, பாதையே இல்லாத இடங்களுக்கு சாலை போட்டு கொடுத்தார். பல நீர்த்தேக்கங்களை கட்டினார், வெட்டினார், அணைகளை கட்டினார். பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். உங்கள் மாதிரி முதலீட்டுக்கு அங்கே போனேன், இங்கே போனேன், சிங்கப்பூர் போனேன், அரபு நாட்டுக்கு போனேன், ஜப்பான் போனேன். அந்த கோவை சரலா கூப்பிட்ட மாதிரி என்னை சின்னமனூரில் கேட்டாங்க, என்னை மதுரையில் கேட்டாங்க, என்ன அந்த வாடிப்பட்டி கராடத்தில் கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க. எங்கே கூப்பிட்டாங்க? கொடுமையே கொடுமையே. வளர்ச்சி என்று பேசுகிறீர்கள், வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுகிறீர்கள். நாங்கள் முதன்மை மாநிலம் என்று பேசுகிறீர்கள். நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பேசுகிறீர்கள். 6,50,000 கோடி கடன் எப்படி வந்தது வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில்? 6,50,000 கோடி கடன். தொழிலை நாங்கள் அவ்வளோ வளர்ந்துட்டோம், முன்னேறிட்டோம்னா முதலீடுக்கு ஏன் ஊரா நாட்டில் போய் கையெழுந்தணும்? எங்கே உங்கள் முதலீடு? வளர்ந்த நாட்டுக்கு முதலீடு இல்லையா? சொல்லுங்க. இந்த ஏர்போர்ட்டில் நம்பிக்கை ஆவணப்படத்தில் சொல்கிறாம பாருங்க, 10,000 பேர் வாழ்வாதாரத்தை சிதைத்து 600 பேருக்கு வேலை வாய்ப்பு. உலகத்தில் எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறான், விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். ஏனால் பசி வந்தால் 10 பறந்துடும். நீ சொல்லுவ வளர்ச்சி, வானூர்தியில் பறப்பது வளர்ச்சி தான். ஆனால் வானூர்திக்குள்ளே இருப்பவனுக்கும் வயிறு வசிக்கும், தாகம் எடுக்கும். அப்போ தண்ணீரும் ஜோறும் தரையிலிருந்து தான் போகணும். நீ சிப்கார்டு வந்துடும், தொழிற்சாலை வந்துடும், கொண்டாய் தொழிற்சாலை, கார் தொழிற்சாலை, நோக்கியோ தொழிற்சாலை கொண்டாந்தீங்க. எங்கே நோக்கியோ? எங்கே நோக்கியோ? எங்கிட்டோ நோக்கியோ? எங்கே நோக்கியோ? சொல்லுங்கள் எங்கே? அதை பற்றி பேசுங்க பார்ப்போம். இவ்வளவு செஞ்ச காமராஜர் சாராயத்தை தான் காசு கொண்டாந்து நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரா? இவ்வளவு ஒன்றுதான் நான் சொல்லுவேன். நானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் இருக்கிறவரை, உங்களோடு இருக்கிறவரை அங்கே வானூர்தி நிலையம் வராது. அது மாதிரி 8 வழிச்சாலையும் வராது. இப்போ பேனா வந்தால் அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கு, இவன்லாம் சொல்லி நம்ம நிப்பாட்டுறதானே நிப்பாட்டல. அதே தான் நானும் ஒரு நாள் அதை நிப்பாட்ட மாட்டேன். அது பார்ப்போம். எனக்கு ஒரு வெறி இருக்குல்ல, கடற்கரை கடற்கரை தானே, அது எப்படி உங்களை புதைக்கிற கல்லறையாக மாறிச்சு? எப்படி மாறிச்சு? அப்படி என்னத்தை நீங்கள் பண்ணிட்டிய? என்னத்தை பண்ணிட்டிய? அடிமைப்பட்டு கிடந்த நாட்டுக்கு விடுதலைக்காக செக்கிழுத்த என் பாட்டை எங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியல, எங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியலையே. தூக்கில் தொங்கின எங்கள் முன்னோர்கள்லாம் எங்கே இருக்குன்னு நினைவிடும். எதுக்கு 2 ஏக்கரில் உங்களுக்கு படுக்கிறதுக்கு? 2 ஏக்கர், இதுவரை 8 ஏக்கர் எடுத்துக்கிட்டு இன்னும் எத்தனை பேர் அங்கே படுத்து? கடற்கரை எடுத்துட்டு நான் ஒரு நாளைக்கு கடற்கரைக்கு போனேன், கல்லறை தானே இருக்கும், கடற்கரை எங்கே இருக்கும்? அவ்வளோ பெரிய புரட்சியாளன் நெலின்ங்கிறாங்க, அவன் சிலைவே தள்ளி விட்டு ஒரு சின்ன பையன் வாங்கிட்டு ஒன்று கடிச்சு போயிட்டான். படம் இருக்கு பாரு, ரஷ்ய புரட்சியாளன் நெலின் சிலை சாஞ்சி கிடக்கும்போது சின்ன பையன் ஒன்று கடிச்சிட்டான் சிலை மேலே. இது எம்மாத்திரம். அது நடக்கும் ராஜா. என் தலைவன் எனக்கு சொன்ன மாதிரி வரலாற்றின் கால சக்கரம் சுரண்டு கொண்டு தான் இருக்குது, சுழண்டு கொண்டே தான் இருக்கிறது. கீழே இருப்பது மேலே போகும், மேலே இருப்பது கீழே வரும். அதனால நேர் நிற்காம தப்பிச்சு போக முடியாது. உங்கள் கையில் பால், உங்கள் காலில் பால் பந்து இருக்கு, அடிக்கிறீங்க. ஒரு நாள் எங்கள் கையில் வந்து ஓங்கி அடிப்போம், ஓங்கி அடிப்போம். அது கோலாகுது இல்லை கோட்டைக்கு இது திடலுக்கு வெளியே போகுது, அதை பற்றி கவலை இல்லை, அடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். சும்மா இதெல்லாம் சேட்டை பணத்திமரில் 81 ஏக்கர். இங்கே பாருங்கள், கிராமங்கள் தோறும் மார்பளவு சிலை, மாவட்டந்தோறும் சிலை, அப்புறம் கல்யாண மண்டபம், அப்புறம் நூலகம். யாரு காசு? யாரு காசு? ஆனால் எங்கள் முன்னோர்களுக்கு எத்தனை சிலை இருக்குது? அயோத்திதாசருக்கு, ரெட்டமலை சீனிவாசனுக்கு, வாபுசிக்கு, இல்லை வேலு நாச்சியாருக்கு, இல்லை தீரஞ்சி, எத்தனை சிலை வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். பூலித்தேவனுக்குன்னா நாங்கள் நெற்கட்டுஞ்சவலுக்கு போகணும், மருதுபாண்டிக்குன்னா சிவகங்கைக்கு போகணும் வணக்கம் செலுத்த, இல்லை மதுரைக்கு போகணும் தெப்பக்குளத்துக்கிட்ட போய் வணக்கம் செலுத்த போகணும். ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் என் மக்கள் பயப்பட தேவையில்லை, அச்சம் கொள்ளாதீர்கள். அதெல்லாம் நடக்காது, நம்ம மீறி நடக்காது. ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிற மாதிரி
கஷ்டங்கள் துன்பங்கள் என்று ஒன்று வரலைன்னா நமக்கு போராடுகிற குணமே வந்திருக்காது. புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறதான், இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது நம்ம நிலம். தம்பி வெற்றிமாறன் எடுத்த படத்தில் வட சென்னையில் ஒரு இது வரும், நம்ம இடம் நம்ம ஊர், பாதுகாக்க நாம தான் சண்டை செய்யணும். அப்படித்தான் எங்கள் தலைவன், இது என் தாய் நிலம், என் தாயின் மடி, இன்னொருத்தன் ஆக்கிரமிக்க விடமாட்டேன், என் உயிரை கொடுத்தாவது போராடி தடுப்பேன் என்று போராடினார். அதுக்கு ஒருத்தர் 2 பேரில் 50,000 பேருக்கு மேலே உயிரை விலையாக கொடுத்துருக்கான். அதனால நம்ம ஒருத்தம் கூட உயிரை கொடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் தமிழர்கள், இது என் தாயிலம் என்று உணர்வை கொடுத்து ஒன்றிணைந்து நின்றாலே போதும். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த அநீதி, இந்த துன்பத்தை, இந்த துயரத்தை தொடர்ச்சியாக தருவரனுக்கு வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்காத, விழித்துக்கொள். ஒரே ஒரு ஓட்டு உன் மகனுக்கு போட்டு நீ போய் காலை நீட்டு வீட்டில் படு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதோ 20,000 கோடி திட்டம், அதில் ஒரு 5,000 ஒதுக்க முடியாதா, அதில் ஒரு எடுக்க முடியாதா, அதுக்குத்தான், வேற எதுக்கு பார்த்துக்கிறு. நம்ம பைத்தியக்காரங்க இல்லை, அதில் கவனமாக இருக்கணும். ஹிட்லர் வர்றான்ட்டு அங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வர்றாருன்ட்டு எல்லா பைத்தியத்துக்கும் வணக்கம் போட கற்றுக் கொடுத்துட்டாங்க. வணக்கம் அப்படின்னு. ஹிட்லர் வரும்போது எல்லா பைத்தியமும் எந்திரிச்சு வணக்கம் போட்டுருச்சு. ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஹிட்லர் நேர கோவத்தில் போய், நீ ஏன் எனக்கு வணக்கம் போடல? சொல்கிறத கேளியா, நான் பைத்தியம் இல்லையா? உண்மையிலே நான் பைத்தியம் இல்லையா? அது மாதிரி நாங்கள் சொல்கிறது கேளியா, உண்மையிலே நாங்கள் பைத்தியம் இல்லையா? அது உங்களை மாதிரி பைத்தியம் கிடையாது. ஐயய்ய, நான்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, இங்கே இந்த நாட்டில் பைத்தியக்காரங்களுக்கு நல்ல பதவி கிடைக்குது. அதனால சீக்கிரம் நீங்கள்லாம் பைத்தியமாயிருங்க, நானும் பைத்தியமாயிடுறேன். ஒன்று தான் என் உடன் பிறந்தார்களே, மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்காத ஒருவனுக்கு மண்ணை ஆளுகிற தகுதி இல்லை. ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் நம்ம உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம். ஆனால் ஆள்வதற்கான வாய்ப்பை பெறவில்லை ஒழிய ஆள்வதற்கான தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் தைரியமாக இருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. பயந்து என் தாய்மார்கள்லாம் கண்ணீர், நாங்கள் நிறைய கண்ணீரையும் பார்த்துட்டோம், கதறலையும் பார்த்துட்டோம். கண்ணீர் சிந்தாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு நல்ல வீரமான பிள்ளைகள், அறிவார்ந்த பிள்ளைகள், போர்க்குணமைக்க பிள்ளைகள் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அப்படிலாம் சாதாரணமாக வந்து டப்பு டப்புலாம் தொட்டுட்டு போயிட முடியாது. கவலைப்படாமல் இருங்க.